அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரபி இலக்கணத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அரபு மொழியில் இலக்கணம் 2 வகை இருக்குது, சரிங்களா? அதில் ஒன்று சொல் இலக்கணம். சொல் இலக்கணத்துக்கு அரபியில் அஸ்ஸருஃபுன்னு சொல்லுவோம். அஸ்ஸருஃபு என்பது ஒரு சொல்லை நாம் விரும்பும் பொருள் மற்றும் செயலுக்கு ஏற்றவாறு பல்வேறு வடிவங்களாக மாற்றுவதை சொல்லி தருவதாகும். சருஃபுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதை புரட்டுறதுன்னு சொல்லுவாங்க. புரட்டுறதுன்னா ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை வச்சு புரட்டி பல வார்த்தைகளை எடுப்போம், சரிங்களா? அதுக்கு பேர் சருஃபு. இந்த பாடத்தை தான் நம்ம மீசானில் பார்க்க போகிறோம். அது நடத்துகிறப்ப உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம். அடுத்து 2வது சொற்தொடர் இலக்கணம். சொற்தொடர் இலக்கணத்துக்கு அரபியில் அந்நஹுன்னு சொல்லுவோம். ஒரு சொல்லை இன்னொரு சொல்லுடன் எவ்வாறு இணைப்பது என்பதையும், அவ்வாறு இணைக்கப்படும் சொல்லின் கடைசி எழுத்து எந்த குறியீடு வர வேண்டும் என்பதையும் சொல்லித் தருவதே சொற்தொடர் இலக்கணம். அதாவது சொற்தொடர் இலக்கணம்னா என்னென்னா, ஒரு சொல்லை ஒரு வாக்கியத்தில் இன்னொரு சொல்லோட எப்படி இணைக்கிறது, அதனுடைய சட்டங்கள் என்ன, அப்படி இணைப்பதின் மூலமாக நம்ம ஒரு வார்த்தையுடைய கடைசியில் ஜபர் வருமா, பேஸ் வருமா, ஜேர் வருமா, இல்லை தோஜபர் வருமா, தோஜேர் வருமா, தோப்பேஸ் வருமா, அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், சொற்தொடர் இலக்கணம். அதுக்கு அரபியில் நம்ம நஹுன்னு சொல்லுவோம். இது கிராத்துல் வாலிஹா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பாடத்தில் ஆலிமா மாணவிகள் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சொற்தொடர் இலக்கணம்னா நம்ம கிராத்துல் வாலிஹாவில் படிக்கிறது, சொல்லி இலக்கணம்னா நம்ம மீசான் பாடத்தில் படிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு சொற்தொடர் இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா ஆலிமா வகுப்பில் சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். நம்மக்கிட்ட 1 வருஷம் அல்லிமா கோர்ஸ் இருக்குது. அந்த அல்லிமா கோர்ஸ்லையும் இந்த சொற்தொடர் இலக்கணம் சொல்லித்தரோம். இது பார்க்குறப்ப நமக்கு டக்குன்னு புரியாமல் இருக்கலாம். அதை பாடத்தில் படிக்கிறப்ப அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இன்ஷா அல்லாஹ் புரியும். அல்லாஹு தஆலா எளிமையான முறையில் நடத்துகிறதுக்கு எனக்கும் அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் தரணும். நிறையா பேர் முன்னாடி போட்ட வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் ஊக்கமாக இருந்துச்சு, வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இது நம்மக்கிட்ட ஆலிமா ஓதுகிற மாணவிகளுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம். அதை நம்ம ஆலிமா மாணவிகளுக்காக மட்டும் போடாமல் கொஞ்சம் முயற்சி செய்து எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுருக்குறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பாடம் புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா லேசாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.